நாச்சியார் திருமொழியில் 14ஆம் திருமொழியில் 10ஆம் பாசுரம். இது பலஸ்துதி பாசுரமாக அமைச்சிருக்கா ஆண்டாள். பாசுரம் என்னன்னு பார்க்கலாம். பருந்தாள் களிற்றுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தை கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல் மருந்தாம் என்று தம் மனத்தை வைத்து கொண்டு வாழ்வார்கள். பெருந்தாழ்வுடைய பிரான் அடிக்கீழ் பிரியாது என்றும் இருப்பாரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பருத்த கால்களை உடைய அந்த கஜேந்திரன் இருந்தார் இல்லையா, அவரை பகவான் தானே காப்பாற்றினார். அதுக்காக ஒரு பூமாலையை பகவான் சமர்ப்பிக்கணும்னு அது 1000 வருஷம் தண்ணியில் நின்று முதல்ல வந்து இதோட காலை பிடிச்சின்றதே, அப்படியே போராடித்தே அந்த தாமரை மலரை பகவான் சமர்ப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால போராடித்து இல்லையா, அதை காப்பாற்றுறதுக்காக பகவான் வந்தார் இல்லையா. அப்படிப்பட்ட பரமன் அவரை நாம் எல்லோரும் எங்கே பார்த்தோம்? பிருந்தாவனத்தில் பார்த்தோம் இல்லையா. அப்படி பார்த்தாங்கிற பாசுரத்தை யார் சொன்னா? பெரியாழ்வாரோட திருக்குமாரத்தியான கோதை சொன்னான். அந்த எல்லா நாச்சியார் தமிழ் பாசுரங்களையும் யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அது எப்படிப்பட்டது? பிறவி துயர்ங்கிற மருந்தாயிடும். பிறவி துயர்கிறத நீக்கிடும். அப்படிப்பட்ட மருந்து அந்த பாசுரங்கள். அதை மனசில் வச்சுண்டு சொல்லணும். பிருந்தாவனத்தில் பகவானை பார்த்தது எல்லாம் மனசில் அப்படியே நிறுத்தி சொல்லுவோமானா அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும்? பெருமாளோட திருவடி கீழே பிரியாமல் இருக்கிற இன்பமே அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இதை கடைசி பாசுரத்தை முடிக்கிறார்.